சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் வீட்டில் மாற்றி மாற்றி நோய் நொடியாகவே இருக்குமா, மனசு வருத்தமாகவே இருக்குது, எந்த ஒரு செயலையும் தொடங்கினா அது வெற்றிகரமாக முடிய மாட்டேங்குது, ஏகப்பட்ட தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் வருது, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கேன், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு தான் இருக்கேன், என்னால் முடிஞ்ச தான தர்மங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், எந்த அளவுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமோ குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட அந்த அளவுக்கு நான் ரொம்ப விட்டு கொடுத்து தான் போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது உண்டு. இதெல்லாம் ஏன் அப்படியே கரெக்டாக சொல்லிக்கிட்டே வரேன்னா, உங்கள் மனசில் இதெல்லாமே இருக்கும். நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகிறேன், கணவர் சண்டை போட்டால் நான் தன்மையாக தான் போகிறேன், குழந்தைகள் கோபப்பட்டால் சரி சின்ன குழந்தைங்க நம்ம எடுத்து தான் சொல்லணும், நம்ம கோபப்படக்கூடாது அப்படின்னு நம்ம கடந்து தான் போகிறோம், பூஜைகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், வெளியில் நம்மளால் முடிஞ்ச தான தர்மங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும், கோயிலுக்கு போகிறோம், குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம், இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கும் இல்லையா? இதைத்தான் நான் சொன்னேன். அப்போது இதையும் கடந்து வீட்டில் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் இறையாற்றல் இன்னும் அதிகமாகணும் அப்படின்னு அர்த்தம். இந்த பிரச்சனைகளையெல்லாம் நாம் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னும் போது அந்த இறையாற்றலை வீட்டில் இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனைகளை அந்த இறையாற்றலை சரி பண்ணணும். அதாவது அந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு மன தெளிவை நமக்கு இறையாற்றல் தந்துடும். அப்போ அதுக்கு நிறைய பொருட்கள் இருக்கு. நம்ம வீட்டை நல்ல ஒரு இறையாற்றலோட வச்சுக்கிறதுக்கான நிறைய பொருட்கள் நம்மளுடைய sindinga9.com ஆன்லைன் ஷாப்ல கொடுத்துருக்கேன். கந்திருஷ்டியால பிரச்சனையா, வெண்கடுகு. வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது பூச்சி போட்டு இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது, ஏதாவது ஒன்று கடிச்சு விட்டுறது, எங்களால் தாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா, குங்குலியம். எனக்கும் கணவருக்கும் ஓயாமல் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, மகிஷாசி சாம்பிராணி. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு லாஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். குலதெய்வம் மட்டும் கட்டணும். வீட்டில் ஒரு பிஸ்னஸ் தொடங்குகிறோம், சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. கணவர் வெளியில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு, அவருக்கான நியாயமான ஒரு பதவி உயர்வு வரமாட்டேங்குது, சம்பள உயர்வு வரமாட்டேங்குது, 10 வருஷமாக அதே சம்பளத்துக்கு வேலை பண்ணிகிட்டு இருக்காரு. வீட்டில் நவதானியம் மட்டும் கட்டணும். இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. அதெல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்போது இந்த ஒரு சூழல் நம்ம வீட்டில் எல்லாமே நான் பண்ணுறேன், ஆனாலும் வீட்டில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த 2 தூபத்தை பயன்படுத்தி பாருங்கள். என்னென்னா, ஒன்று தசாங்கம். இந்த தசாங்கம் அப்படிங்கிறத நான் கொஞ்ச நாளாகவே தொடர்ந்து போட்டுட்டு வரேன். ஏன்னா நம்ம வீட்லேயும் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்குது. குழந்தைகள் இருக்காங்க, கணவர் வெளியில் போகிறாரு வராரு, நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு உட்காருவேன். அப்போ தான் கணவர் கோயிலுக்கு போகலாமா அப்படின்வாரு. டோருங்க கொஞ்சம் வீடியோ முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு. ஆமாம், நீ வீடியோக்கு உட்காந்தினா 1 மணி நேரம் ஆகும், அங்கே அது வரைக்கும் உட்காந்துட்டு இருப்பாங்களா, சாமி நட சாத்திடுவாங்க, கிளம்பு அப்படின்வாங்க. ஏங்க இப்போ தாங்க உட்காரலாம் வீடியோ எடுக்கிறதுக்கு, என்னங்க? இப்படி ஏதாவது ஒன்று பேசும்போது சின்ன சின்ன விஷயங்கள் மனஸ்தாபங்கள் வரதான் செய்யும். இப்படி இதெல்லாம் வரும்போது அதற்கு பிறகு நான் யோசிப்பேன், கூப்பிட்டோடனே நம்ம கிளம்பியிருக்கணும், நாம் ஏன் இதெல்லாம் சொல்லியிருக்கணும் அப்படின்னு நான் யோசிப்பேன். கணவரும் ஆமாம் உனக்கும் எப்போதான் டைம் கிடைக்குது நீ வீடியோ எடுக்கிறதுக்கு, சரி விடு அப்படின்னு. ஆனால் கிளம்பிடுவோம், கோயிலுக்கு போயிடுவோம், அது வேறு விஷயம். என்னென்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னும் போது தசாங்கம், நான் என்னுடைய குருநாதர் சொன்னது, தசாங்கம் பயன்படுத்துமா, தசாங்கம் வீட்டில் ஏற்றுங்க, பூஜையின் போது ஏற்றுங்க. நான் வழக்கமாக பஞ்சகவி விளக்கு ஏற்றுவேன். காலையில் ஒரு 11 மணி போல் அதாவது காலையிலனா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு பஞ்சகவி விளக்கு ஏற்றுவேன், அதுக்கப்புறம் 11 மணி போல் ஒரு பஞ்சகவி விளக்கு ஏற்றுவேன், அதற்கப்புறமா மாலை நேரத்தில் ஒரு பஞ்சகவி விளக்கு ஏற்றுவேன். இந்த மாதிரி பஞ்சகவி விளக்கு நான் நிறைய பயன்படுத்துவேன். இதனோட கூட இன்னும் கொஞ்சம் இறைசக்தி தேவைப்படுது அப்படின்னும் போது என்னுடைய குருநாதர் சொன்னது தசாங்கம் ஏற்றுங்க அப்படின்னு சொன்னார். சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தசாங்கம் ஏற்ற ஆரம்பித்தேன். அதை ஏற்றும் போது அது ஏற்ற ஒரு 5-6 நாள்லேயே நல்ல மாற்றம் அப்படிங்கிறது நல்லா உணர முடிஞ்சுது. அது அப்படியே தொடர்ந்து நான் ஏற்றிக்கிட்டே வரேன். நான் காலையில் மாலையில் அப்படியே ஏற்றிட்டு வரேன். நீங்கள் கூட தசாங்கம் ஏற்றுங்க. இந்த தசாங்கம் அப்படிங்கிறது நம்முடைய நாடி நரம்புகளையெல்லாம் கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடியது. அதாவது நம்ம கோவப்படுறோம்,
இல்லை உணர்ச்சி வசப்படுறோம், இல்லைன்னா சோம்பலாக இருக்கும். இது அத்தனையுமே வந்து அதனுடைய இயல்பு நிலைக்கு மாறாக நடக்கக்கூடிய விஷயம் உடலில். அப்போது சின்ன சின்ன விஷயத்துக்கு கோபம் வருது அப்படின்னா நல்லது கிடையாது. எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் நாம் அமைதியாக இருக்கணும்னா அதுவும் நல்லது கிடையாது. நம்முடைய அந்த உணர்வுகள் இயல்பாக இருக்கணும், உடல் ஆரோக்கியம் இயல்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த தசாங்கம் அப்படின்றத ஏற்றலாம். அதே மாதிரி நோய்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த அகில் பொடி தூபம் போடலாம். அகில் பொடி அப்படின்றதும் கூட சந்தன பொடியை போலவே நல்ல நறுமணத்தையும் மருத்துவ குணங்களையும் தன்னுள் அடக்கியது. இந்த அகில் பொடியை கூட நீங்கள் தூபமாக போடும் பொழுது உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படி காணாமல் போயிடும். உடலில் இருக்கக்கூடிய நோய் காணாமல் போயிட்டாலே நம்முடைய மனம் தெளிவாக இருக்கும். நமக்கு தலைவலி உடல் வலி அப்படின்னும் போது நம்மளால் பூஜையை கூட ஒழுங்காக செய்ய முடியாது. இதுவே உடல் நல்லா இருந்ததுன்னா நம்ம பூஜையை முதல்ல கொண்டு எல்லாமே நல்லா நம்ம செய்ய முடியும் இல்லையா? ஆக இந்த தசாங்கம் மற்றும் அகில் பொடி இதை வந்து பயன்படுத்திகிட்டே வாங்க. கண்டிப்பாக நல்லதொரு அதிர்வலை வீட்டில் உங்களுக்கு தெரியும். இந்த தசாங்கம், பஞ்சகவிய விளக்கு, அகில் பொடி இது எல்லாமே நம்முடைய Sindhingani.com ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். வேணும் அப்படின்னா வாங்கிக்கிங்க. லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். சரிங்களா? இன்றைக்கி இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.